புதுச்சேரியில் இரண்டாவது சுதந்திர போராட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சி தயாராகி உள்ளதாகவும் 2024 நரேந்திர மோடி அரசை தூக்கி எறிந்து ராகுல் காந்தியை பிரதமராக்குவோம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆவேசமாக தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரியில் ஆளும் அரசு முழுவதுமாக தோல்வியை தழுவியுள்ளதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வெள்ளையனே வெளியேறு இயக்கனால் காங்கிரஸ் கட்சி சார்பில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் துவங்கிய சைக்கிள் பேரணியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மாநில தலைவர் சுப்பிரமணியன், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு காமராஜர், காந்தி, ராஜீவ்காந்தி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, நாட்டின் சுதந்திரம் நரேந்திர மோடி அரசால் பறிபோகியுள்ளது எனவும், அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்ந்துள்ளதாகவும், மத்திய பாஜக அரசு மக்களை வஞ்சித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் அடிமை ஆட்சி நடத்தும் நரேந்திர மோடி அரசை தூக்கி எறிந்தால்தான் மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியும் எனவும், இரண்டாவது ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சி தயாராகி உள்ளது என்று கூறிய அவர், 2024ஆம் ஆண்டு நாட்டின் பிரதமராக ராகுல் காந்தியை கொண்டு வருவோம், நரேந்திர மோடி அரசை தூக்கி எறிவோம் என ஆவேசமாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு ஆட்சி பொறுப்பேற்று இதுவரை ஒன்று கூட செய்யவில்லை எனவும், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நாங்கள் அனுப்பிய திட்டங்களின் கோப்புகளுக்கு தான் தற்பொழுது ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார் என தெரிவித்துள்ளார். மேலும் மத்தியிலிருந்து மாநிலத்திற்கு அதிக நிதி கொண்டுவரப்படும் என உறுதியளித்தனர். ஆனால் ஒரு நிதி கூட கொண்டுவரப்படவில்லை. இந்த அரசு தோல்வியை தழுவியது என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். விவசாய வேளாண் திருத்த சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக அண்ணா சிலை அருகே மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. விவசாய வேளாண் திருத்த சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், டெல்லியில் உயிரிழந்த விவசாயிகளை அவமரியாதையாக பேசிய வேளாண் அமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும், நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக பல்வேறு கட்சியினர் அண்ணா சிலை அருகே சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். மத்திய அரசுக்கு எதிராக அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் புதுவை மிஷன் வீதி வஉசி பள்ளி அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாட்டின் பொது சொத்துக்களை கொள்ளையடிக்கப்படுவதை கண்டித்து புகழ்மிக்க வெள்ளையனே வெளியேறு இயக்கம் துவங்கிய ஆகஸ்ட் 9ஆம் தேதியன்று இந்தியாவை பாதுகாப்போம் என்ற முழக்கத்துடன் போராட மத்திய தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்தது. அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் இந்த முழக்கத்துடன் 15 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஏஐடியூசி, ஐஎன்டியூசி, ஏஐசிசிடியு, எல்எல்எஃப், எம்எல்எஃப், ஏஐயூடியூசி ஆகிய சங்கங்கள் இணைந்து கூட்டாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மிஷன் வீதி வஉசி பள்ளி அருகே நடைபெற்ற போராட்டத்திற்கு ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம், ஐஎன்டியூசி பொதுச் செயலாளர் ஞானசேகரன், ஏஐசிசிடியு பொதுச் செயலாளர் புருஷோத்தமன், தொமுசா மாநில செயலாளர் செந்தில், எம்எல்எஃப் வேணுகோபால், ஏஐயூடியூசி சிவகுமார் ஆகியோர் தலைமை தாங்கினர். தயாளன், சேகர், பாபு, முருகன், சகாயராஜ், அரவிந்த் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்டோர் வேளாண் தொழிலாளர் மின்சார திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை கைவிட வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்பாமல் புதிய பணியிடங்களை உருவாக்க கூடாது என முழக்கங்களை எழுப்பி வலியுறுத்தினர். நடிகர் விஜய் நடித்த தலைவா திரைப்படம் அறிவித்த தேதியில் வெளியாகாததால் ரசிகர் விஷ்ணுகுமார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டு இன்றுடன் 8 வருடங்களானதை முன்னிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஆன்லைன் தென்னிந்திய தளபதி விஜய் ஃபேன்ஸ் கிளப் சார்பாக பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நடிகர் விஜய் நடித்த தலைவா திரைப்படம் அறிவித்த தேதியில் வெளியாகாததால் ரசிகர் விஷ்ணுகுமார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டு இன்றுடன் 8 வருடங்கள் ஆனதை முன்னிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இளைய தளபதி விஜய் மக்கள் இயக்க தலைவர் புசி ஆனந்த் வாழ்த்துக்களுடன் புதுச்சேரி மற்றும் வெளியனூர் இளைய தளபதி விஜய் மக்கள் இயக்க தலைவர் சரவணன் மற்றும் பிரபுவின் உதவியோடு சுசி, விஸ்வா, இந்திரஜித், சித்தார்த் இவர்களின் தலைமையில் ஆன்லைன் தென்னிந்தியா இளைய தளபதி விஜய் ஃபேன்ஸ் கிளப் சார்பாக ஜிப்மர் மருத்துவமனை முன்பு 300 நபர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த விழாவில் ராஜா, கண்ணன், ஆதி, சம், மகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானத்தை வழங்கினர்.
குப்பை வரியை தற்பொழுது தவிர்த்து தொழில் வரி, சொத்து வரி இரண்டையும் பெற்றுக்கொண்டு வர்த்தக உரிமத்தை புதுப்பிக்க வலியுறுத்தி புதுச்சேரி திருமண மண்டப நலசங்க தலைவர் இசைக்கலைவர் முதல்வர் ரங்கசாமியிடம் கோரிக்கை மனு வழங்கியுள்ளார். கொரோனா பெருந்தொற்றின் இரண்டாவது அலை பாதிப்பில் ஏற்பட்ட நிதி நெருக்கடியிலிருந்து இன்னும் மீளாத வணிகர்களின் நிதி சுமையை கருத்தில் கொண்டு குப்பை வரியை மட்டும் தற்பொழுது தவிர்த்து கொண்டு சொத்து வரி, தொழில் வரி இரண்டையும் பெற்றுக்கொண்டு தங்களது வர்த்தக உரிமத்தை புதுப்பித்துக் கொடுக்க சம்பந்தப்பட்ட துறைக்கு உத்தரவு வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி திருமண மண்டப நலசங்க தலைவர் இசைக்கலைவன் தலைமையில் முதல்வர் ரங்கசாமியிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. அந்த மனுவில் திருமண மண்டபங்கள், இதர வணிக நிறுவனங்கள் சுமார் 45 நாட்கள் அடைக்கப்பட்டு இருந்த நிலையில் பல்வேறு வகையான மத்திய மாநில வரிகளை ஒரே நேரத்தில் செலுத்துவது மிகுந்த சிரமமாக உள்ளது. மக்களிடம் வாங்கும் சக்தி குறைந்துள்ளதால் நிர்வாக செலவிற்கு கூட வியாபாரம் நடைபெறாத இந்த சூழ்நிலையில் வணிகர்கள் செலுத்த வேண்டிய மின்வரிக்கு கூடுதலாக டிமாண்ட் சார்ஜ் செய்து ரசீது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த டிமாண்ட் சார்ஜ் உயர் மின்னழுத்த பயன்பாட்டாளர்களுக்கு மட்டுமே முன்பு வழங்கப்பட்டு வந்தது. தற்பொழுது குறைந்த மின்னழுத்த பயன்பாட்டாளர்களுக்கும் விதிக்கப்பட்டு இருப்பது மிகவும் வேதனைக்குரியது. நாளுக்கு நாள் வணிகர்களுக்கு வரிச்சுமை அதிகரித்துக் கொண்டே போகின்ற சூழ்நிலையில் வணிகர்கள் தங்களது வர்த்தக உரிமத்தை புதுப்பித்துக் கொள்ள தொழில் வரி, சொத்து வரி, குப்பை வரி ஆகிய மூன்றையும் ஒன்றாக இணைத்து கட்ட வேண்டிய சிரமத்தை விடுவித்து வணிகர்களிடம் குப்பை வரியை தவிர்த்து தொழில் மற்றும் சொத்து வரி இரண்டையும் பெற்றுக்கொண்டு வணிக உரிமத்தை புதுப்பித்துக் கொடுக்க சம்பந்தப்பட்ட துறைக்கு உத்தரவு வழங்க வேண்டும் என அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. இதனை பெற்றுக்கொண்ட முதல்வர் ரங்கசாமி இக்கோரிக்கையை ஏற்று பரிசீலித்து ஆவணம் செய்வதாக உறுதியளித்தார். இந்த உரிய நடவடிக்கைக்கு திருமண மண்டப உரிமையாளர்கள் நலசங்கம் சார்பாக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வின் பொழுது முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார், பொதுச் செயலாளர் மோகனசுந்தரம், பொருளாளர் மண்ணாங்கட்டி ஆகியோர் உடனிருந்தனர். நடிகர் பிரபுதேவா நடிக்கும் புதிய திரைப்படத்தில் புதுச்சேரி நடிகர்கள் பங்கேற்ற நடன காட்சி கடற்கரை சாலை அருகே படமாக்கப்பட்டது. இந்தியாவின் முன்னணி நடன இயக்குனரும் திரைப்பட நடிகருமான பிரபுதேவாவின் புதிய திரைப்படம் புதுச்சேரியில் தொடர்ந்து படமாக்கப்பட்டு வருகிறது. இயக்குனர் கல்யாண் தனது 6வது படத்தை பிரபுதேவாவை வைத்து இயக்கி வருகிறார். அதன் படப்பிடிப்பு கடற்கரை சாலை அருகே நடைபெற்று வருகிறது. இதில் பிரபுதேவா மற்றும் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆகியோர் இடம்பெறும் நடன காட்சியில் புதுச்சேரி நாடக நடிகர்கள் மற்றும் நடிகர்கள் காளி உட்பட பல்வேறு வேடமணிந்து மயிலாட்டம், ஒயிலாட்டத்துடன் கூடிய திருவிழா சம்பந்தப்பட்ட பாடல் காட்சி படமாக்கப்பட்டது. இதனை இயக்குனர் கல்யாண் படமாக்கினார். முன்னணி நடிகர் படம் என்பதால் ஏராளமான ரசிகர்கள் ஷூட்டிங்கை பார்த்து சென்றனர். கொரோனா விதிமுறைப்படி காட்சிகள் படமாக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சியின் அரியாங்குப்பம் மாவட்ட விவசாய அணியின் செயற்குழு கூட்டம் மணவெளி தொகுதி பொருக்கன்மேடு சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் மாவட்ட விவசாய அணி தலைவர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில விவசாய அணி செய்தி தொடர்பாளர் குமரையன் அனைவரையும் வரவேற்றார். விவசாய அணியின் அரியாங்குப்பம் மாவட்ட ஐடி பொறுப்பாளர் தனசேகரன் இரங்கல் தீர்மானம் கொண்டு வந்தார். விவசாய அணியின் அரியாங்குப்பம் மாவட்ட பொதுச் செயலாளர் ஸ்ரீதரன் வரைவு தீர்மானம் வாசித்தார். சிறப்பு அழைப்பாளராக நகர மாவட்ட தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, விவசாய அணியின் அரியாங்குப்பம் மாவட்ட பொதுச் செயலாளர் தேவநாதன், பாஜக பிரமுகர் ராமு, மாநில துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, விவசாய அணியின் மாநில பொதுச் செயலாளர் குணசேகரன், மாநில பொதுச் செயலாளர் சக்தி பாலன், மாநில தலைவர் புகழேந்தி, அரியாங்குப்பம் மாவட்ட தலைவர் தெய்வசிகாமணி, அரியாங்குப்பம் மாவட்ட பொறுப்பாளர் மாநில செயலாளருமான நாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு தீர்மானத்தை நிறைவேற்றி சிறப்புரையாற்றினர். நிறைவாக விவசாய அணியின் மணவெளி தொகுதி தலைவர் பீமாராவ் நன்றி உரையாற்றினார். இதைத் தொடர்ந்து நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் 75 மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. தெலுங்கானாவில் பொனாலு என்ற பாரம்பரிய கலாச்சார விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்றார். தமிழ்நாட்டில் ஆடி பண்டிகை கொண்டாடுவது போன்று தெலுங்கானாவில் பொனாலு என்ற பாரம்பரிய கலாச்சார விழா ஜூலை மாதம் துவங்கி கொண்டாடப்பட்டு அதன் நிறைவு விழா நேற்று நடைபெற்றது. இதையொட்டி தெலுங்கானா கவர்னர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பெண்கள் பொங்கல் வைத்து தலையில் சுமந்து சென்று அம்மனுக்கு படைத்து வழிபட்டனர். விழாவில் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் பாரம்பரிய முறைப்படி பொனாலு பூஜையில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டார்.
மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தேசிய கடல் மீன்வள மசோதா 2021 எதிர்த்து புதுச்சேரியில் 18 மீனவ கிராமங்கள் கடலுக்குள் செல்லாமல் 100க்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகளை கரைகளில் நிறுத்தி கருப்பு கொடி கட்டி வேலை நிறுத்தம் செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் வகையில் தனியார் நிறுவனங்களுக்கு கடலை தாரை வார்த்து கொடுக்கும் வகையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தேசிய கடல் மீன்வள மசோதா 2021 கண்டிக்கும் வகையில் புதுச்சேரியில் 18 மீனவ கிராமங்களும் அனைத்து வீடுகளிலும் விசை படகுகளிலும் கருப்பு கொடி ஏற்றி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு மீனவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் மத்திய அரசின் மசோதாவை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட படகுகளை நிறுத்தி கடலில் இறங்கி கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதில் மத்திய அரசு தேசிய கடல் மீன்வள மசோதாவை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் மத்திய அரசு மசோதாவை கைவிடும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் எனவும் அறிவித்துள்ளனர். டோக்கியோ ஒலிம்பிக்கில் பேட்மிண்டன் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற PV சிந்து துணைநிலை ஆளுநர் தமிழிசையிடம் வாழ்த்து பெற்றார். ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்ற PV சிந்து கவர்னர் தமிழிசையிடம் வாழ்த்து பெற்றார். ஜப்பான் நாட்டின் டோக்கியோவில் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. இதில் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா சார்பில் விளையாடிய PV சிந்து வெண்கலப் பதக்கம் வென்றார். PV சிந்து புதுச்சேரி கவர்னர் தமிழிசையை நேற்று தெலுங்கானா ராஜ்பவனில் சந்தித்து வாழ்த்து பெற்றிருந்தார். சிந்துவிற்கு கவர்னர் தமிழிசை நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார். +2 தேர்வு முடிவுகள் வெளியாகி 20 நாட்கள் ஆகி உயர்கல்வியில் சேர அறிவிப்பு வெளியிடாத சென்டாக் நிர்வாகத்தால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளது. தேர்வு முடிவுகள் வெளியாகியும் மருத்துவம், பொறியியல், கலை அறிவியல் படிப்புகளில் சென்டாக் அறிவிப்பு வெளியிடவில்லை. தனியாருக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் மருத்துவம், பொறியியல், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை சென்டாக் மூலம் நடத்தப்பட்டு வருகிறது. விண்ணப்பம், விநியோகம், கலந்தாய்வு ஆகியவை ஆன்லைன் வாயிலாகவே நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 2021-22 கல்வியாண்டுக்கான +2 தேர்வு முடிவு கடந்த ஜூலை 19ஆம் தேதி வெளியானது. புதுச்சேரி, காரைக்காலில் மொத்தம் 14,674 பேர் தேர்ச்சி பெற்றனர். அவர்களுக்கு தேர்வு மதிப்பெண் வெளியிடப்பட்டுள்ளது. அதையடுத்து உயர்கல்வி சேர்க்கைக்கு சென்டாக் மூலம் விண்ணப்பங்கள் எப்பொழுது விநியோகிக்கப்படும் என மாணவர் மற்றும் பெற்றோர் எதிர்பார்ப்பில் உள்ளனர். ஆனால் அது பற்றிய அறிவிப்பை கிட்டத்தட்ட 20 நாட்கள் ஆகியும் இதுவரை சென்டாக் நிர்வாகம் வெளியிடவில்லை. MBBS உள்ளிட்ட தொழில் படிப்புகளில் 5,464 இடங்கள் சென்டாக் மூலம் நிரப்பப்பட உள்ளது. இது மட்டுமின்றி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 4,260 இடங்கள், நுண்கலை படிப்புகளில் 90 இடங்களும் நிரப்பப்பட உள்ளது. லேட்ரல் என்ட்ரியில் என்ஜினியரிங் படிப்பில் 426, உயிரியல் சார்ந்த டிப்ளமோ படிப்புகளில் 175 இடங்களும் சென்டாக் வாயிலாக நிரப்பப்பட்டுள்ளது. மொத்தம் 10,415 இடங்கள் சென்டாக் மூலம் ஆண்டுதோறும் நிரப்பப்படுகின்றது. தாமதம் தொடர்பாக இந்திய மாணவர் சங்கத்தினர் கூறுகையில், முதலில் சென்டாக் தரப்பில் கேட்டதற்கு CBSE தேர்வு முடிவுகளுக்காக காத்திருப்பதாக தெரிவித்தனர். CBSE முடிவு வந்தவுடன் சென்டாக் விண்ணப்பம் தரும் தேதி அறிவிப்பு வெளியாகும் என்றிருந்தனர். தற்பொழுது நீட் தேர்வை காரணம் காட்டுகின்றனர். உண்மையில் தனியாருக்கு ஆதரவான செயல்பாட்டில் சென்டாக் செயல்படுகிறது என குற்றம் சாட்டியுள்ளனர். விசேஷ ஆடி அமாவாசையொட்டி இன்டர்நேஷனல் சீரடி சாய்பாபா பக்தர் அறக்கட்டளையும் பாரதிய ஜனதா கட்சி அறிவுசார் பிரிவும் இணைந்து நடத்திய மாபெரும் மகா வேள்வியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 100 வருடங்களுக்கு ஒருமுறை வருகின்ற விசேஷ ஆடி அமாவாசை அந்நாளில் இன்டர்நேஷனல் சீரடி சாய்பாபா பக்தர் அறக்கட்டளையும் பாரதிய ஜனதா கட்சி அறிவுசார் பிரிவும் இணைந்து மாபெரும் மகா வேள்வி மற்றும் அன்னதான விழா நடைபெற்றது. சாய் சுதாகர் தலைமை தாங்கினார். இதில் சிறப்புழைப்பாளராக கலைபாமணி வீரமணி ராஜு பங்கேற்று விழாவினை சிறப்பித்தார். அமைச்சர் நமசிவாயம், சாய் ஜெய் சரவணன், சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன், மாநில துணைத் தலைவர் செல்வம், மாநில செயலாளர் அகிலன், உழவர்கரை மாவட்ட தலைவர் நாகேஷ், இளைஞரணி மாநில செயலாளர் விக்னேஷ், கண்ணன், அமல்ராஜ், உருளைன்பேட்டை தொகுதி ஜெயபிரகாஷ், நாராயணன், மதர் குளோரி கோச்சிங் சென்டர் நிர்வாகி பிரபு உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கடலூர் மாவட்டம் திருப்பனப்பாக்கம் பகுதியில் திமுக வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் BSL குணசேகரன் தலைமையில் கலைஞர் கருணாநிதியின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது.
பாகூர் இருளன் சந்தையை அடுத்த தமிழக பகுதியான கடலூர் மாவட்டம் திருப்பனாம்பாக்கம் பகுதியில் தமிழக வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மற்றும் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி வடக்கு ஒன்றிய பொறுப்பாளரும் மாவட்ட பொறுப்பாளருமான VSL குணசேகரன் வழிகாட்டுதலின்படி திமுக சார்பில் கலைஞரின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் ஒன்றிய கவுன்சிலர் சன் கார்த்திகேயன் தலைமையில் கிளைக்கழக செயலாளர் காசிநாதன், கலிகமூர்த்தி, அண்ணாதுரை, ரமேஷ், சேகர், சக்திவேல், ராஜா, தியாகராஜன், இளைஞர் அணி துணை அமைப்பாளர் சுமன், ஒன்றிய தொண்டர் அணி அமைப்பாளர் சிவமூர்த்தி, கழக பிரதிநிதி செந்தில் ஆகியோரது முன்னிலையில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதையடுத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் கிளைக்கழக நிர்வாகிகள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். தொடர்ந்து திருப்பனாம்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று அன்னதானம் வழங்கினர். அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு கூறுகையில், புதுச்சேரியில் அரசு துறைகளில் பல ஆண்டுகளாக காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளது. இதனால் அரசு துறைகளில் செயல்பாடுகளும் மிகவும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. மேலும் அத்தியாவசிய பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளது என்றார். மேலும் புதுச்சேரியில் படித்த இளைஞர்கள் வேலையில்லாமல் கூலிப்படையாக சமூக விரோத செயலில் ஈடுபடுவதால் மாநிலத்தின் அமைதி கெடுகிறது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் அரசு உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்ப முன்வர வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்துள்ளார்.